மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகை நாளை மறுதினம் முதல் வழங்கப்படும் நிலையில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்கள். நந்தா, மிக்ஜாம் புயல் மழையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணத் தொகையானது ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கக்கூடிய பணியினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேளச்சேரி பகுதியில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருகின்ற 17ஆம் தேதி முதல் இந்த நிவாரணத் தொகையானது வழங்கப்பட உள்ள நிலையில் நிவாரணத் தொகை வழங்கக்கூடிய பகுதியில் செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பது, அதே போல வரக்கூடிய பொதுமக்களை வரிசையாக நிற்க வைத்து அவர்களுக்கு உடனுக்குடன் அவர்களுக்கான தொகையினை வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் தற்பொழுது தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் முதலமைச்சரினுடைய தனி செயலர் முருகானந்தம், உள்துறை செயலர் அமுதா மற்றும் காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன், நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளுடைய உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர். நந்தா. பாண்டியராஜ், நிவாரணத் தொகை பெறுவதில் மக்களுக்கு பல்வேறு கேள்விகள் தொடர்ச்சியாக எழுந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு எந்த வகையில் நிவாரணம் வழங்க அரசு முடிவு செய்திருக்கிறது? பாண்டியராஜன். நந்தா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே தற்போது வரை நிவாரணம் வழங்குவதற்கான அந்த டோக்கன்களானது வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பல்வேறு கேட்டகரி என்று சொல்லக்கூடிய அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்கள் உள்ளிட்ட பல்வேறு அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கான அந்த நிவாரணத் தொகை பெறுவதற்கான டோக்கன்களானது வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சர்க்கரை அட்டைதாரர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள் ரேஷன் கடைகளில் விண்ணப்பங்களானது அங்கு விநியோகிக்கப்பட உள்ளது. அந்த விண்ணப்பத்தினை பெற்று அவர்கள் பூர்த்தி செய்து வழங்கும்படி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 11 விவரங்களானது கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் தங்கள் பாதிக்கப்பட்ட விவரங்களை அவர்கள் தெரிவிக்கலாம் என்ற கருத்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நந்தா, எனவே அதன் அடிப்படையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்ட பின் அவர்களுக்கான நிவாரணத் தொகை என்பது வங்கிக் கணக்கில் வர வைப்பதற்கான ஏற்பாடுகளும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நந்தா. நன்றி பாண்டியராஜன், விரிவான விவரங்களுக்கு.